சிவகுரு சொற்பொழிவு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பங்குனி மாதத்திற்கான நாயன்மார்களுடைய குரு பூஜையை பார்த்துட்டு வரோம். இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம். இன்று பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். கணநாத நாயனாருடைய குரு பூஜை தினம். கணநாத நாயனார் சீர்காழியில் அவதாரம் பண்ணுகிறார். சீர்காழியிலேயே அவர் இறைவனடியும் சேர்க்கிறார். இந்த இடத்துல ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ண அதே திருத்தலத்திலேயே சீர்காழியில் இவர் அவதாரம் பண்ணுகிறார். இவர் தினமும் என்ன பண்ணுவார், அங்கே இருக்க இறைவனாகிய தோணிபுரீஸ்வரரை வணங்குவார். அது மட்டும் அல்லாது அங்கே இருக்க அடியாராகிய ஞானசம்பந்தர், உலகத்திற்காக அழுத குழந்தையாக இருக்கிய ஞானசம்பந்தரை வழிபாடு செய்வார். இறைவனை வழிபாடு செய்வார், அடியாரை வழிபாடு செய்வார். இது மட்டும் அல்லாது திரு அழகிடல், அதே மாதிரி பூமாலை தொடுத்தல், நந்தவன பணின்னு எல்லா பணிகளிலும் இவர் செய்வார். அது இல்லாமல் கற்பிப்பார். அது மாதிரி திருமுறைகளை இவர் என்ன பண்ணுவார், மற்றவங்களுக்கு சொல்லி தருவார். இது மாதிரி நிறைய விஷயங்களை இவர் மற்றவங்களுக்கு சொல்லி தந்ததுனால இறைவனால கணங்களுக்கு நாதன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தன்னோட பூதகணங்களுக்கு நீதான் தலைவன் நாதன் என்று வழங்கப்பட்டதுனால இவர் கணநாதன் என்று பெயர் பெற்றார். அதனால இவருடைய பெயர் கணநாத நாயனார் என்று பெயர் மாறிப்போனது. இத்தகைய செயல்களை செய்து இறைவன் அடைந்தவர் தான் கணநாத நாயனார். ஆமும் இதுபோல நம்மால் இயன்ற தொண்டுகளை செய்து இறைவன் அடி சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.